ஒரு மனுஷனுக்கு எப்ப மரணம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் பிறந்த தேதி உண்டு, டேட் ஆஃப் பர்த் உண்டு. டேட் ஆஃப் டெத் யாருக்காவது தெரியுமா? நம்மளாம் பிறக்கும் போதே இவங்க இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இறந்துருவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமா? முதல்ல யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. பேங்க்ல போய் லோன் கேட்டா உன்னோட டேட் ஆஃப் டெத் என்னப்பா, 6 மாசம் தான் இருக்கு, யூ ஆர் நாட் எலிஜிபிள், போ உனக்கு லோன்லாம் இல்லை அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. மரணம் எப்ப வரும்னு தெரியாது. ஆனா பட்டினத்தார் சொல்றார், ஒரு மனுஷனுக்கு மரணம் எப்ப வரும் அப்படின்னு பட்டினத்தார் சொல்றார், ஒருவன் தான் அனுபவிக்க வேண்டிய கர்ம வினைகளை அனுபவித்து முடித்த அந்த நொடியில் மரணம் வரும். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் தினை போது அளவும் நில்லாது கண்டாய். என்ன தெரியுமா சொல்றார்? இந்த உடம்பு கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்காகவே இருக்குப்பா. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் கர்ம வினையை அனுபவிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்ப. எப்ப உன்னுடைய கர்ம வினையை நீ அனுபவிச்சு முடிக்கிறியோ அடுத்த நொடி இந்த உடம்புல உயிர் இருக்காது. வினை போகமே தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் தினை போது அளவும் நில்லாது கண்டாய். சிவன் பாதம் நினை. அந்த கர்ம வினையிலிருந்து ஒன்ன நீ காப்பாத்திக்கணும்னா சிவன் பாதம் நினை. நினைப்போரை மேவும் நினையாரை நீங்கி இந்நெறியில் நின்றால் மனமே யார் உண்டோ எனக்கு உன்னை தவிர உற்றவரேன் பண்ண. அப்போ வாழ்க்கையில நாம எல்லாரும் உயிரோட இருக்கிற வரைக்கும் கஷ்டம்னு ஒண்ணு இருக்கும்ன்றது புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும். நான் சொல்லல, பட்டினத்தார் சொல்ற. கஷ்டமே இல்லாமலாம் யாரும் இருக்க முடியாது. யமன் கரெக்டா அந்த நேரத்துல வந்துருவானாம். உயிர் போகணும் அப்படின்னு எப்ப விதிக்கப்பட்டிருக்கோ அந்த நேரத்துல வந்துருவானா. ரொம்ப அழகா ஒரு பாட்டு கபிலர் அகவல்ல சொல்லுது, எப்போது ஆயினும் குற்றுவன் வருவான். எந்த நேரமா இருந்தாலும் வருவானா. நைட்டு 12:30 மணி நடுராத்திரியா இருக்கே, விடிஞ்சு போய் உயிரை எடுக்கலாமான்னு நினைக்க மாட்டானா. அந்த நேரத்துல கிளம்பி வந்துருவான். மழை காலமா இருக்கே, நனைஞ்சிருவோமே, மழை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலான்னு நினைக்க மாட்டான், கிளம்பி வந்துருவான். அக்னி வெயில், கத்திரி வெயில் கொளுத்துதே, வெயில் காலம் முடிஞ்சு போய் அவன் உயிரை எடுத்துக்கலாம்னா வரமாட்டான். எப்ப எடுக்கணுமோ அந்த நேரத்துல கரெக்டா வந்து நிப்பான். எப்போதாயினும் குற்றுவன் வருவான். வந்தவன் கிட்ட இப்ப உங்க கண்ணுக்கு யமன் தெரியறான்னு வச்சுக்கோங்க, என்னெல்லாம் சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க, சும்மா தெரிஞ்சுக்கிறேன். இந்த வேற பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கான், எழுத்த வீட்டுல ஒருத்தர் இருக்கான், அந்த வீட்டுல கூட இருக்கான். அவனெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் வேணா வாப்பா. அது மனிதனுடைய இயல்பு. நாம போறோமோ இல்லையோ அடுத்தவங்கள மாட்டி விடணும். யமன் கிட்ட நீங்க என்ன புகழ்ந்தாலும் அவன் போக மாட்டான். கபிலர் அகவல் சொல்லுது, எப்போ உன்னைய மாதிரி உண்டா, நீ தாண்டா லஞ்சம் வாங்காத நேர்மையான அதிகாரி. பணத்தை வாங்கிட்டு ஒரு 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணா நீ பண்ணிருவியா? பண்ண மாட்டேன். உன்னைய மாதிரி நேர்மையான ஒருத்தன் இருக்க முடியுமான்னு புகழ்ந்தாலும் போக மாட்டான், இழுத்துட்டு தான் போவான். அவனை திட்டினாலும் போக மாட்டான். நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமானாலும் போக மாட்டான். எப்பா நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்ப்பா என்னைய விட்டுப்பானாலும் போக மாட்டான். என் சொந்தக்காரங்க உயிரெல்லாம் எடுத்தில, எங்க அப்பா தாத்தா எல்லாரும் எடுத்தில, என்னையாவது விட்டுறேன் அப்படின்னாலும் போக மாட்டான். எப்போதாயினும் கூற்றுவன் வருவான். அந்த கூற்றுவன் தன்னை போற்றவும் போகான், பொருள் தர போகான், சாற்றவும் போகான், தமரடும் போகான். நல்லார் என்னான் நல்குறவு அறியான், தீயார் என்னான் வரியார் என்னான், தரி அறியான் ஒரு கணம் தருகனாலன் உயிர் கொடு போவான் உடல் கொடு போகான். நீ என்ன பண்ணாலும் போக மாட்டான், எடுத்துட்டு போயிடுவான். அதுல எதை எடுப்பானா? உயிரை தான் எடுத்துட்டு போவானா, உடம்ப விட்டுட்டு போயிடுவானா. இது யாருக்கு வேணும் அப்படின்னு இந்த யமன் கிட்ட இருந்து கூட நம்மை காப்பாற்றி தருபவர்கள் அப்பனும் அம்மையும்.